தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியில இருந்து அடுத்ததா இந்த ஒரு அதிரடி அறிவிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. சோ தளபதி அவரோட கட்சிக்காக அடுத்ததா என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நடிகர் விஜய் இளைய தளபதியை உருவாகி தளபதியா மாறி இப்போ தலைவரா நிக்கிறாரு. எஸ், நடிகர் விஜய் இப்போ அரசியல் கட்சி தலைவரா மாறி இருக்காரு. அவரோட கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கட்சியோட சின்னம் இன்னும் அறிவிக்கப்படல. கூடிய சீக்கிரத்துல தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணிட்டு இந்த கட்சியோட சின்னம் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கட்சியோட கொடியும் பாத்தீங்கன்னா மிக விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலைமையில தளபதி பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, அரசியல் பணிகள் நிர்வகிக்க, மக்கள் குறைகளை கேட்க, அறிக்கை வெளியிட, மக்களுடன் எளிதாக தொடர்பில் இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு அப்ளிகேஷனை தளபதி பாத்தீங்கன்னா அடுத்ததா ரிலீஸ் பண்ண போறாராம். இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் கூட இது வரைக்கும் பண்ணது கிடையாது. கவர்மெண்ட் மட்டும்தான் மக்களோட குறைகளை கேட்கறதுக்காக ஒரு சில அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. பட் தளபதி பாத்தீங்கன்னா பவர் கைக்கு வரதுக்கு முன்னாடியே தன்னோட கட்சி மூலமாவே ஒரு அப்ளிகேஷனை பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காராம். சோ இந்த அப்ளிகேஷன் மூலமா மக்கள் தன்னோட குறைகளை எளிதா தளபதி கிட்ட சொல்ற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்களாம். இதை தவிர தளபதியோட கட்சியில உறுப்பினரா ஜாயின் பண்றதுக்காக வேற ஒரு தனி அப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த மாதிரி தளபதி அவரோட அரசியல் கட்சிக்காக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.